ஈரான் மீதான வான்வழி தாக்குதலில் அதிநவீன போர் விமானங்களை ஈடுபடுத்த அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி வான்வழி தாக்குதல் தற்போது தீவிரமடைந்துள்ளது. ஈரானின் ஆழமான நிலத்தடி அணுசக்தி மையங்கள் மற்றும் ஏவுகணை தளங்களை முற்றிலுமாக அழிப்பதே இந்த தாக்குதலின் முக்கிய நோக்கம் என்று அமெரிக்கா அறிவித்திருந்தது. இதற்காக 12க்கும் மேற்பட்ட அதிநவீன B-1B லான்சர் மற்றும் B-52 ரக போர் விமானங்கள் பிரிட்டனில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த விமானங்கள் பல அடி ஆழமுள்ள கான்கிரீட் அரண்களை துளைத்துச் சென்று வெடிக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் ரக குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டவை. குறிப்பாக தெஹ்ரான் அருகே உள்ள ஈரான் அணுசக்தி மையம் மற்றும் நிலத்தடி ஏவுகணை, ட்ரோன் மற்றும் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல்களை முன்னெடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3000க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் பெருமளவு சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது.